பாலூட்டி உழவு செய்வார் உழவு செய்வார் பனி போல விதை நடுவார் மாம்பழத்து சாரெடுத்து வயலுக்குமே உரமிடுவார் தேன் பாய நெல் விளையும் தென்பாண்டி நாட்டினிலே தேரோடும் எங்கள் சீரான மதுரையிலே ஊரார்கள் கொண்டாடும் ஒயிலாட்டம் நமது தேரோடும் தந்த சீரான மதுரையிலே ஊரார்கள் கொண்டாடும் ஒயிலாட்டம் வைகை நீரோடும் அந்த ஆத்தோரமிடையிலே ஆனந்த கூத்தாடும் ஒயிலாட்டம் வைகை நீரோடும் அந்த ஆத்தோரமிடையிலே ஆனந்த மீடையிலே ஒயிலாட்டம் தங்கச்சிலம்புகள் தைய தந்தமென தங்க வளையங்கள் ஐயோ வந்தமென தங்கச்சிலம்புகள் தைய தந்தமென தங்க வளையல் ஐயோ வந்தமென கொண்டு மலர்களை சென்று குலுங்கிட வட்டி விழி என கொண்டு துளி தேரோடும் எங்கள் ஆனந்த ஆனந்த கூத்தாடும் ஒயிலாட்டம் சின்ன திருச்சிகள் உள்ள கலங்கிட சிந்தையின் புது வெள்ளம் பெருகிட சின்ன திருச்சிகள் உள்ள கலங்கிட சிந்தையின் புது வெள்ளம் பெருகி அன்னம் பிறப்பதில் முன்ன பிறந்திட ஆடுவதை கண்டு மாமனை கொண்டு நீரோடும் வைகை ஆத்தோரமிடையிலே ஆனந்த கூத்தாடும் ஒயிலாட்டம் சித்திரமாதங்கள் முத்துகள் வித்தே திரும்பி இங்கே வருவதென்று சின்னதை இன்னமும் வந்தது தேதி சொல்லடி ராமாயம்மா 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 ஒரு வித்து இடத்திலே பத்தினி பெண்கள் விரிச்ச வலையில் விழுந்துவிட்டு உன்னையும் என்னையும் மறந்துவிட்டு உண்மையை சொல்லடி ராமாயம்மா ராமாயம்மா அட சின்ன சிறுசுகள் உள்ள கலங்கிட சிந்தையின் புது வெள்ளம் பெருகிட சின்ன சிறுசுகள் உள்ள கலங்கிட சிந்தையின் புது வெள்ளம் பெருகிட அன்ன பிறப்பதில் உன்ன பிறந்திட ஆடுவதை கண்டு மாமனை தேரோடும் வைகை ஆத்தோரமிடையிலே ஆனந்த கூத்தாடும் ஒயிலாட்டம் சோடி மணப்பதென்று சொன்னவழி நம்ம வந்தது தூது சொல்லடி ராமாயம்மா 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 கொஞ்சிங்கிளி போல் வஞ்சி வசத்து கொள்ளையாசை பிறப்பதற்கு வாசல் கதவு திறந்திருக்கு வழியும் சொல்லடி ராமாயம்மா 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 அட தங்கச்சிலம்புகள் செய்ய தந்த தங்க வலைகள் ஐயோ வந்த தங்கச்சிலம்புகள் செய்ய தந்த தங்க வலைகள் ஐயோ கொண்டு மலை தெரிச்சு குளிக்கிட வட்டி என வந்துவிடு நீரோடும் வைகை ஆத்தோரமிடையிலே ஆனந்த கூத்தாடும் ஒயிலாட்டம் நீரோடும் வைகை ஆத்தோரமிடையிலே ஆனந்த கூத்தாடும் ஒயிலாட்டம் மேலவிட்டு பங்காளிகள் சார்பாக பாடலுக்காக 200 ரூபாய் அன்பளித்துள்ளார்கள்.
அன்பு மேலவெட்டு பங்காளிகள் அத்தனை பேருக்கும் பெரியோர்கள் அத்தனை பேருக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், இந்த ஏழைகள் வேதனைப்பட மாட்டார். உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், இங்கு ஏழைகள் வேதனைப்பட மாட்டார். உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். உடல் உழைக்க சொல்வேன், அதில் பிழைக்க செய்வேன், அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், இங்கு ஏழைகள் வேதனைப்பட மாட்டார். உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். இங்கு ஊமைகள் தூங்கவும் உண்மைகள் ஏங்கவும் நானா பார்த்திருப்பேன். ஒரு மானம் உண்டு, அதில் ஈனம் உண்டு, அதை எப்போதும் காத்திருப்பேன். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். பொது நீதியிலே புது பாதையிலே அந்த மேலோர் சொன்ன வழி நடப்பேன், அந்த மேலோர் சொன்ன வழி நடப்பேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், இங்கு ஏழைகள் வேதனைப்பட மாட்டார். உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வாங்க வாங்க. நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு தமிழ் நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. சிரிக்க வைக்க முடிக்க வைக்க சிரிக்க வைக்க நாட்டை செழிக்க வைக்க திணையத்தூர் கோமாளி வந்தாருங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி இங்க அழகான கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. ஐயோ ஆத்தடி எந்த தண்டி போட்டாரோ விட்டேரங்கி திட்டும் 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 திட்டும்
பேரு இந்த நம்பி விட்டு தம்பி வேணாம் தம்பி இத்தனை பேரு நாங்க உங்களை நம்பி ஊரு விட்டு ஊரு வந்து அம்மாவே ஆத்தமாவே பாருங்க இந்த அன்புடைய நாடகத்தை பாருங்க அம்மாவே ஆத்தமாவே பாருங்க நீங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க போடு போடு தம்பிமாரே தங்கச்சிமாரே பாருங்க தம்பிமாரே தங்கச்சிமாரே பாருங்க கைவிடாத நாடகத்தை பாருங்க பாருங்க அம்மாமாரே ஆத்தமாரே அம்மாமாரே பாருங்க ஆத்தமாரே பாருங்க ஆத்தா அருகலா அம்மா பிச்சை போடுங்களே வாங்க வாங்க வாங்கம்மா நாடகம் பார்க்க வாங்கலம்மா நீங்க வாங்க வாங்க வாங்கம்மா நாடகம் பார்க்க வாங்கம்மா வீட்டுல இருக்கவங்க வாங்கலம்மா வெடிவர நாடகத்தை பாருங்களம்மா நீங்க சோத்துல தண்ணி ஊத்தி வாருங்க சுக்க மவுக்க வச்சு பாருங்க சோத்துல தண்ணியை ஊத்தி வாருங்கம்மா குழம்புல தண்ணியை ஊத்தி வாருங்கம்மா குழம்புல தண்ணி ஊத்த கூடாது மூதே ஆளு கூடிச்சுன்னா ஊத்தணும் சோத்துல தண்ணி ஊத்தி வாருங்க சுக்க மவுக்கார வாருங்க வாங்க வாங்க வாங்கம்மா நம்ம ஊர் நாடகத்துக்கு வாங்கம்மா வாங்க வாங்க வாங்கம்மா வந்திருக்க வணக்கம் வந்தனம் நமஸ்தே மதுரை சேர்ந்த கார்த்திய ராஜா அவர்களுக்கு எங்களது மேலவெட்டு பங்காளின் சார்பாக இந்த மலர் மாலையும் கைத்தறி அடை அணித்து கௌரவப்படுத்துகின்றோம். அந்த தம்பிக்கு தக்கன நல்ல துண்டா பெரிய எங்களுக்கெல்லாம் மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய மாங்குடி மேலவெட்டு பங்காளிகள் அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எத்தனை கலைகள் இருந்தாலும் அவங்க நினைச்சா ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஆடல் பாடல் வைக்கலாம் போட்டிருக்கலாம்லையா ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தா ஒரு கிராமிய நிகழ்ச்சி வைக்கலாம் வச்சிருக்கலாம் ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தா கரகாட்டம் வைக்கலாம் வச்சிருக்கலாம் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருந்தா வில்லு பாட்டு வைக்கலாம் வைக்கலாம் ஒரு 1 லட்சம் ரூபாய் இருந்தா கும்மி பாட்டு வைக்கலாம் வைக்கலாம் எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் காலத்துல நாடகம் தான் முக்கியம். இந்த 25,000 ரூபாய்க்கு 25,000 இந்த கம்ப்யூட்டர் காலத்துல நாடகம் தான் முக்கியம். சரி அப்படி இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த மாங்குடி மேலவெட்டு பங்காளிகள் அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்ற பேரன்பார்ந்த பெரியவர்களே, பெருமைப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறிப்பருக்கும் விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்திற்கான வருகின்றிருக்கின்ற வட்டார நாடக கலாட்சி மக்களே, எதிர்கால இளைஞர்களே, எழுச்சிமிகு தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, காலையில் கார் சென்று மாலையில் வீர் திரும்பும் விவசாய பெருங்குடி மக்களே, அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்குன்னு திட்டமிட்டு கிடக்கும் திருட்டு கட்டைகளே மற்றும் காச்சவாட்டுக்கு ஒண்டிக்கட்டையே தொண்டிக்கட்டையே மற்றும் இந்த நாடகத்தை காண்பதற்காக ரூட்டு தெரியாமல் பைக்கை பல பக்கம் சுற்றி விட்டு பெட்ரோல் போட வழி இல்லாமல் கூட இருந்து எப்படியாவது நம்ம நாடகத்தை போய் பார்த்துறன்னு அப்படின்னு வருகின்றிருக்கிற எனது அன்பு சொந்தங்கள், எனது அன்பு இளைஞர்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் தம்பியருக்கெல்லாம் பள்ளிக்கூடம் போகாமல் இருக்கணும் மாரியாத்தா டீச்சர் எப்படியாவது செத்து போயிரும் நினைக்கிறேன். என் தம்பியருக்கெல்லாம் நெஞ்சார்ந்து அவங்க நினைக்கிறாங்களே, நீ என்னடா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? லீவ் விட்டு பள்ளிக்கூடம் மஞ்சள் ட்ரெஸ் போட்டு அப்படி சொல்லக்கூடாதுரா. ஆமா பழிச்சுருவாங்க. ஏன்னா இன்னைக்கு சிறப்பான ரசிகர்கள் என்ன ஆண் வர்க்கம் தான் இருக்கு. நான் வளர்த்த ஆத்தாக்கலாமோ நார ஆரம்பிச்சாச்சு. வீட்டுல இருந்து வாங்கம்மா, சோத்துல தண்ணியை ஊத்தி குழம்புல தண்ணியை ஊத்தி புருஷன் தலையில தண்ணியை ஊத்தி. ஆமா ஏற்கனவே ஊத்துன தண்ணியே என்ன இறங்காம இருக்கு. அதுக்காக தண்ணியை ஊத்த சொல்றேன். சரி எல்லாரும் முன்னால வந்து உட்காருங்க. நாடகம் ஆரம்பிச்சாச்சு. ஆமா நீங்க எத்தனை ஊர்ல நாடகம் பார்த்திருக்கலாம். ஆமா இன்னைக்கு நம்ம ஊருக்காக 3 சங்கத்தில இருந்து கலைஞர்களை தேர்வு செஞ்சு நாடகம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறார்கள். ஆமா நாடகம் சிறப்பான நாடகம் வெளியிற வரை இருந்து நாடகத்தை பார்த்துட்டு அந்த சங்கராயின் அருளை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். இந்த கேட்ட வரமெல்லாம் தந்திருவாள், வேண்டிய வரத்தை எல்லாம் தந்திருவாள், வாரி வாரி வழங்கிடுவார். அந்த நம்ம ஊரில் வீட்டில் இருக்கின்ற அந்த சங்கராயி அம்மனை வணங்கி கலைப்பணியை தூங்குவோம். ஏன்னா நம்ம ஊரில் உள்ள தெய்வத்தை வணங்கினாத்த நினைச்ச காரியம் நிறைவேறும். ஹலோ
குடும்பத்தோட மாங்குடிக்கு வருவோ இந்த குறைகள் எல்லாம் சங்கராயி அம்மனுக்கிட்டே சொல்வோ இந்த குறைகள் எல்லாம் சங்கராயி அம்மனுக்கிட்டே சொல்வோ காலோடு கஷ்டப்பட்டு நடப்போ கவலை வந்தா சங்கராயி அம்மனை நினைப்போ கவலை வந்தா சங்கராயி அம்மனையே நினைப்போ குடும்பத்தோட கோயிலுக்கு வருவோம் இந்த குறைகள் எல்லாம் சங்கராயம்மன் சொல்வோம் இந்த குறைகள் எல்லாம் சங்கராயம்மன் சொல்வோம் காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம் கவலை வந்தா சங்கராய நினைப்போ குடும்பத்தோடு கோயிலுக்கு வருவோம் நாங்க வருவோம் இந்த குறைகள் எல்லாம் சங்கராயிடம் சொல்வோம் இருப்பதெல்லாம் அம்மன் கையில் குடும்பத்தோடு கோயிலுக்கு வருவோம் குறைகள் எல்லாம் அம்மனிடம் சொல்வோம் நேத்தையே தித்திடுவார் சங்கராயுதா நிறைவேற்றி வைப்பதுமே சங்கராயுதா எங்களை 3 சங்கத்துல இருந்து அழைத்துட்டு வந்ததுமே மாங்குடி குடும்பத்தோடு கோயிலுக்கு வருவோம் குறைகள் எல்லாம் அம்மனுக்கிட்டே சொல்வோம் வெட்டையாரி வாராரையா சங்கராயினா வேதனைகளை தீர்ப்பதுமே சங்கராயுதா மாடி வாராரையா சங்கராயுதா அதரிக்கும் தெய்வமுமே சங்கராயுதா எங்களை அழைத்துட்டு வந்ததுமே சங்கராயுதா சங்கராயி அம்மனுக்கிட்டு சொல்வோம் கைதட்டி உற்சாகப்படுத்துங்க அன்புறவுகளே. ஏன்னா கைதட்டினா தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆமா, உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். நீங்க சந்தோஷமா இருக்கிற பெரிய விஷயம் இல்ல. தயவு செய்து சொல்றேன், கொஞ்சம் தூரமா உள்ளவங்கள வந்து முன்னால வந்து உட்காருங்க. அங்கே பார்த்தா மாடி மேல உட்காருக்கா, இங்க தொட்டிக்குள்ள உட்காந்துருக்காங்க. அன்னைக்கெல்லாம் இப்படிதான் ஒரு ஆள் கம்மாக்கார ஓரம் உட்காந்தால் போதையில் பட்டி எடுத்து தண்ணிக்குள்ள வந்துட்டாரு. தயவு செய்து சொல்றேன், முன்னால் வந்து உட்காந்து நாடகத்தை ரசிங்க. ஏன்னா கை தட்டினா தான் பிரஷர் குறையுதான். ஆமா ஆமா ஆமாண்ணே, தட்டுங்க மனுஷன் நல்லா ஜோரா ஒரு கை பெண்கள். ஆமா, அப்படி பெண்கள் நல்லா கை தட்டுங்க. அல்ல புருஷனை மட்டும் முதுகுலே போட்டு குத்துறியல்ல, நல்லா கை தட்டி உற்சாக. கை தட்டினா தான்
பிரஷர் குறைதான். மனுஷன் பருத்தே கிடந்தோம்னா இடுப்பை கடுக்கும். ஆமையா. உட்காந்தே இருந்தோம்னா காலு மரமரன்னு காலு சூவேரிக்கிறோம். இந்த கையை எப்படி வச்சோம்னா கை மரமரன்னு இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு தான் கை தட்ட சொல்றது. எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி ஜாக்கெட்டு மட்டும் 800 ரூபா தையக்கூலி கொடுத்து தச்சு பின்னால சன்னல் 2 நிலை 2 கயறு 2 குண்டு. ஐயோ எதுக்கு? பின்னால பாதுகாப்புக்கு. சரி சரி சரி. புருஷம்புலாம் அம்புட்டு வேலிக்கரை வெட்டி வெயில கடந்து சாவேன். தௌசர்ல 32 ஓட்டை இருக்கும். 32 ஓட்டை. இவங்க குறுப்பு சேலை கட்டி அந்த சங்கராயம்மனை முத்துமாரியம்மனை அந்த பகவதி அம்மை எல்லா தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு அந்த 8 நாளைக்கு கும்மி கொட்டா பாருங்க. ஆமா. அந்த சந்தோஷமே வேற. எப்படி இருக்கட்டும். அப்படி கும்மி கொட்டா வருமா? அப்படி தன்னனானி நந்தனனானி தன்னனானி நந்தனானி தன்னனானி நந்தனானி தன்னனானி நந்தனானி தன்னனானி நந்தனானி தன்னனானி நந்தனானி தன்னனானி நந்தனானி தன்னனானி. என்னடா அப்பா நீ கும்மியே கொட்டற? ஏ லூசு பலே, கிராமத்துல அப்படித்தான்டா கொட்டுவாங்க. அதான் 10 பொம்பளைல இங்கிட்டு ஒரு ஆளு கட்டி இங்கிட்டு ஒரு அப்படித்தான் கொட்டணும் கும்மி. சுதியோட பண்ணா அதுக்கு பேர் கும்மி கொட்டல தம்பி. அது உண்மை. அதுல மறுபடிக்க ஆரம்பிச்சிடும். அதுல நம்மால ஆம்பளை ஆளு அவன் போட்ட கட்டிங்க்கு கண்ணன் இருக்கான். எப்படா அடுத்த ரவுண்ட் நம்மள கூப்பிடுவாங்க. கூப்பிடுவாங்க. நல்ல செவத்த பொம்பளையா இருக்கு, யாருன்னே தெரியாது. அது பக்கத்துல நின்றுக்குருவேன். அவங்க போட்ட கட்டிங்க்கு நின்றுகிட்டு இருந்தாரு. அத்தாச்சி அத்தாச்சி அண்ணன் துவாய் ஓட்டாரம்ல என்னக்கா அத்தாச்சி தொன்ன புத்தில அதோட சேர்ந்து அவங்களோட சேர்ந்து ஒரு ரவுண்ட் வரும். ஆளு சிரிக்கிற பார்த்தா அது மாதிரி பண்ணிருப்பாங்க. லூசு பலே, நீ சொல்றத நினைச்சு சிரிக்கிறாங்கடா. அதோட சேர்ந்து அவங்க கும்மி ஓட்டுறா. அப்படி இப்படி 2 ரவுண்டு சுத்துவேன். 3ஆவது ரவுண்டு அத்தாச்சி இடுப்பை கிள்ளிடுவேன். அதோட அடிச்சுக்கிட்டு மண்டையை உடச்சுக்கிட்டு முளைப்பாரி நடுவுர் ரோட்ல கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்குளம் ஒரு பக்கம் கிடக்கும். முளைப்பாரி தூக்கிட்டு வந்த பொம்பளையெல்லாம் கிடக்கும். தூக்கி வந்தால் பின்னாலைக்கு பூசாரி வெறும் மாதிரியே முழிப்பார். ஏன்டா முளைப்பாரி ஓட்டம்னு. இது மாதிரிலாம் இல்லாம அப்புறம் நம்ம ஆளுக்குள்ள அம்புட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் நிற்பாங்க. அது மாதிரி இல்லாம நல்லா சிறப்பாக ரசிப்பீங்க. ஏன்னா நம்ம ஊர் நல்ல நாடகத்தை ரசிக்கக்கூடிய பகுதி. ஆமையா உண்மையிலே. ஏன்னா அந்த நாடக கலைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க. உண்மையிலே ரொம்ப சிறப்பாக ரசிப்பீங்கன்னு தெரியுது. எல்லாரும் ஒரு பாடம் பண்ணி நல்லா கை தட்டி ஒரு உற்சாகம் வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும், உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஊர்ல அடிச்சுக்கிட்டு மண்டையை ஓடிக்கிட்டு பல பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைலாம் இருக்கப்படாது. எல்லாரும் வரியை போட்டு ஒரு பொங்கலை வச்சு ஒரு கிடா குட்டியை வெட்டி எல்லாரும் சந்தோஷமா இருந்து இந்த விழாவை கொண்டாடணும் அப்படின்னு 5 மாசத்துக்கு முன்னால மைக் செட்டு கட்டுவாங்க கொடுத்து நாடகத்துக்கு கொடுத்து கொட்டையாக்கி கொடுத்து காவல்துறையிட்ட பெர்மிஷன் வாங்கி எவ்வளோ சிரமப்பட்டு இந்த நாடகத்தை வைக்கிறீங்க. அதனால எவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்களோ அவ்வளோ சந்தோஷமா நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கு என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்ற மற்றும் எண்ணகரத்திலும் பொன்னகரமாய் விளங்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் தாலுகா மாங்குடி கிராமத்தில் குடிகொண்டிருக்கும் மேல வீட்டு பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ சங்கராயி அம்மன் 3ஆம் ஆண்டு கலரி உற்சவ விழாவை முன்னிட்டு யா ஒத்தக்கடை தெய்வ திருவாளர்கள் எஸ் கோபால் சேர்வை வள்ளியம்மாள் இவர்கள் நினைவாக மகன்கள் ஜி அன்பு ஜி ரவி ஆகிய இருவர் மற்றும் குடும்பத்தினர்கள் நடத்தும் பிரார்த்தனை நாடக நடைபெறும். அனைவரும் காண வருவருக்கு விஸ்வாசுடன் மாசி மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோபின்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் திருப்புவனம் திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் மற்றும் மாங்குடி திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் ஆகிய தலைமையிலும் மேலவிட்டு பங்காளிகள் மற்றும் மாங்குடி கிராம பொதுமக்கள் முன்னிலையில் இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சீர்திருப்பம். இது பங்கேற்கக்கூடிய நாடக நடிகர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி தெரியாதவளாக இருந்தாலும் சரி தெரியப்படும் கடமை. ஆகவே முத்தமலை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசூட்டி வரும் நடிப்பு செவேந்தன் அன்பு மாமா மேலூரை மதுரையைச் சேர்ந்து அன்பு மாமா அலங்கப்பட்டியை சேர்ந்த மதுரை அலங்கப்பட்டியை சேர்ந்த SP செல்வம் அவர்கள் வெறுங்கமலையிலே வேலன் வேடன் ஒருத்தனாக நடிக்க காதலிக்கிறார். எதுக்கு உரையாடி குயில் ஓட்டு குயிலும் கோகிலபாணி அன்பு சோரி சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசூட்டி வரும் யூடியூப் புகழ் இணையதள புகழ் கம்மங்காரை சேர்ந்த AR ராசாத்தி அவர்கள் வெறுங்கமலையிலே பள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
புராணங்களை கற்று நாடக உலகில் நிகர்தான் என்று வெற்றி முரசு கொண்டு வரும் அன்பு மாப்பிளை சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொண்டு வரும் உடப்பம்பட்டியை சேர்ந்து ஆர் கார்த்திக் ராஜா அவர்கள் விரங்கமலையிலே நாரதனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாராயணா. எல்லா ஊர்லயும் வள்ளி திருமண நாடகம் தான் நடக்கும். இன்னைக்கு நம்ம ஊர்ல நடக்கிற வள்ளி திருமண நாடகம் இல்ல. அப்புறம் திடீர்னு வெள்ளி திருமணம் மாதிரி நடந்தால் நடக்கும். ஏன் இப்படி சொல்றீங்க? ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க கலைஞர்கள் எல்லாமே தலையில முளைச்சது. ஏய் லூசு பழை, தலையில முளைச்சதுன்னா என்னடா முளைச்சது? மண்டக்கண. நீ என்ன உட்கார்ந்து எந்திரிச்ச தலையில முளைக்கும் போது? ஏன்னா எல்லாரும் நல்லா அப்படி பேசக்கூடியவங்க, நல்லா பாடக்கூடியவங்க. ஒரு 2 மணி 2:30க்கு மேல தெரியும் வள்ளி திருமண நாடகமா இல்ல வில்லி திருமண நாடகமான்னு. எந்த நாடகமா இருந்தாலும் ஒரு கை பாப்போம்டா. ஆமா, அப்படின்னு ஒரு 2:30 மணிக்கு மேல தெரியும். எல்லாரும் அமைதியா இருந்து நாடகத்தை ரசிக்க என்பதை தெரிவித்துக் கொண்டு ஹார்மோனிய கலையரசு, ஹார்மோனிய சக்கரவர்த்தி, ஹார்மோனிய கலையரசு, ஹார்மோனிய சக்கரவர்த்தி அன்புனார் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொண்டு வரும் பல மாணவர்களுக்கு ஆசானாய் விளங்கக்கூடிய அன்புனார் GKS ஜெயமணிகண்டன் அவர்கள் விரங்கமணியிலே ஹார்மோனிய பின்பாட்டு இசைப்பார்கள். அதோடு இணைந்து எனது பாசமிகு அன்புனார் இல்லந்தேடி புகழ் அன்புனார் மனவை சேர்ந்த DM பாரதி அவர்கள் விரங்கமணியிலே மிருதங்கம், தபேலா, டோலக், தவில் செய்ப்பார்கள். ஆல்ரவுண்ட் மாஸ்டர், ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அன்புனார் புதுக்கோட்டையை சேர்ந்த AK அருள் அவர்கள் விரங்கமணியிலே ஆல்ரவுண்ட் செய்ப்பார்கள். தாள மாஸ்டர் அன்புனார் காளையார் கோயிலை சேர்ந்த விருமாண்டி அவர்கள் தாளம் செய்ப்பார்கள். 4 பேரும் சேர்ந்து ஒரு பாடலோடு செய்ப்பார்கள். பாட்டும் நானே பாவமும் நானே, அசையும் பொருளில் இசையும் நானே, அசையும் பொருளில் இசையும் நானே, ஆடும் கலையில் நாயகன் நானே, அசையும் பொருளில் இசையும் நானே, ஆடும் கலையில் நாயகன் நானே, எதிலும் இயங்கும் இயக்கமும் நானே, எதிலும் இயங்கும் இயக்கமும் நானே, என் இசை நின்றால் அடங்கும் உலகிலே. நான் அசைத்தால் அசையும் அகிலமில்லாமே, நான் அசைத்தால் அசையும் அகிலமில்லாமே, அறிவாய் மனிதாவும் ஆணவம் பெரிதா, ஆளவாயோடு பாட வந்தவனி பாடும் வாயில் மூட வந்த பாட்டும் நானே பாவம் நானே, பாடும் புண்ணி நான் பாட வைத்தேனே, பாட்டும் நானே பாவம் நானே. பலே 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 ரொம்ப சிறப்பாக கைத்தட்டு. ஏன்னா இந்த மாதிரி பழைய பாட்டெல்லாம் பாட ரொம்ப சிரமம். ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்புனாருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே. ரொம்ப சிறப்பாக இசைத்த இசை சக்கரவர்த்தி நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீன் அமைப்பு முத்துமாரியம்மன், சீன் கம்பேனி, புதுக்கோட்டை கொலையாண்டு விருதி அன்புலகங்கள் நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க சொல்லிங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கமத்திற்கு ஒளிவழி அமைப்பு ஸ்ரீ கணேஷ் ரேடியோஸ் மாங்குடி போன்ற ஒரு நல்ல செக்ஸ் பாட்டா, சாமி பாட்டா நீ செய்யறதவே கணேஷ் ஒளிபெருக்கி உரிமையாளருக்கும் அது பணிபுரியும் அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எங்கள் நாடகத்திற்கு சிறந்த முறையில் கொட்டகை அமைப்பு அன்பு அன்னார்
பி கருப்பசாமி ஒத்தக்கடை அன்பனார் நெஞ்சார்ந்த நன்றி நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு. சைவத்துக்கு சைவம், சைவம் தானோ ரொம்ப சிறப்பான. சைவத்துக்கு டிப்பனுக்கு டிப்பன், சாப்பாடுக்கு டிப்பனுக்கு டிப்பன். அது தக்காளி சாதம், என்ன சாதம்? தக்காளி சாதம். தக்காளி சாதம், சாப்பாடு ரொம்ப சிறப்பான உபசரிப்பு. என்ன வேணும் ஏது வேணும்னு ரொம்ப சிறப்பாக. நீங்கள் காலதாமம் வந்தாலும் பரவாயில்ல, எப்போ நாங்கள் 9 மணி 8:45 இடத்த பிடிச்சிருவோம். ஆமாம் ஆமாம். இன்னைக்கு நாங்கள் இடத்த பிடிக்க ஏன் காலதாமம்னா ரூட்டு தெரியாமல் வண்டியை விட்டுட்டோம். ஆமாம். அதனால் ரொம்ப சிறப்பாக அருமையான சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, நடன பேரொளி, அந்தமான் புகழ், டெல்லி புகழ், சிங்கப்பூர் புகழ், காளையார் கோயிலைச் சேர்ந்து அன்பு சோரி ஜெயந்தி அவர்கள் விரங்கமடையிலே டான்ஸாக நடிக்க காத்து வருகிறார்கள். 6 ரூபாய்க்கு மணி மாலை ஓ கழுத்துக்கு பொறுத்த மணி. 6 ரூபாய்க்கு மணி மாலை ஓ கழுத்துக்கு பொறுத்த மணி. நம்ம ஊரு மீனாட்சி பார்த்தாலே அவ கண்ணுக்கு வெளிச்ச மணி. அடி சின்னால வட்டியில கண்டாங்கி எடுத்து என் கையாலே கட்டி விடவா. என் கட்டு என் மூக்கு என் பல்லு அடி ராக்கமா முத்தோடு முத்தாகவா. அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி. சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான் இழுக்கிறடி. பலே ரொம்ப சிறப்பாக சித்த அன்பனார்கள் சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் எல்லாம் ஆவலோடு ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு மைத்தனர் சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசு கூட்டி வரும் விஜய் டிவி புகழ் திரைப்பட நடிகர் மருதங்குடியைச் சேர்ந்த இளைஞர்கள் எழுச்சி நாயகன் அன்பு மைத்தனர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் விரங்கமணியிலே பபுனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மற்றும் உங்கள் முன்னால் இன்று உங்கள் அன்பையும் காத்துக் கொண்டிருக்கும் தொண்டி அருகாமல்ல திணையத்தூரை சேர்ந்த எம்பி கார்த்திகராஜா பபுன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும். நன்றி அண்டி கலந்த வணக்கம். இதே சொல்லிடுவோம். நாளைக்கா மாசி 30 மட்டுக்கு. நாளைக்கா மாசி 30 சொல்லிரியா. மாசி மாதம் 30ஆம் தேதி 14/3/2026 சனிக்கிழமை அன்று திரு எம் கார்த்திக் முத்துசாமி அவர்கள் மற்றும் திரு எல் செண்பகமணி லிங்கம் அவர்களும் இணைந்து உபயமாக நடத்தும் ஜேபி ஜெகதீஷ் பாண்டியன் குழுவினரின் கும்மிப்பாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சி நடைபெறும். அன்னதான உபயதாரர்கள் திரு கருப்பையா சேர்வை மகன், திரு கே ஜெயக்குமார் கணபதி கிளாஸ் உரிமையாளர், மாங்குடி அன்புலங்களை சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொதுமக்கள் பக்த ஒடி அனைவரையும் அன்புடன் அழைக்கின்ற இப்படிக்கு மேலவிட்டு பங்காளிகள் வகையரா மற்றும் கிராம பொதுமக்கள் மாங்குடி என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தினை இங்கே வருகின்றிருக்கின்ற காவல்துறை அன்பு அவர்களை வருக என வரவேற்றுக் கொண்டு இங்கு வருகின்றிருக்கின்ற காவல்துறை அன்பு அவர்களை மேடைக்கு வருக என வருக. ஐயா வாங்க, பொன்னாட போத்தணுமா வாங்க. இங்கு வருகின்றிருக்கின்ற நாடகத்தின் அமைந்திருக்கு நாடக அமைப்பாளருமாகிய அன்புனார் ஒத்தக்கடை பாலமுருகன். ஆமா, பாலமுருகன் அவர்தான் நம்ம அண்ணன். அவர்தான் மலை மலை. நன்றி என்று எழுந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும். அனைவரும் வருக, ஆதரவு தருக. இந்த நாடகத்தை அமைத்திருக்கும் நாடக அமைப்பாளர் ஒத்தக்கடை பாலமுருகன், மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அன்பு மைந்தனருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இந்த நாடகம் மட்டுமில்ல, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த நிறைந்த கலைஞர்களை கொண்டு சிறப்பாக அமைத்து தருவார்கள். குறைந்த செலவில் நிறைந்த கலைஞர்களை கொண்டு. குறைஞ்ச செலவுனா 60,000, கூடனா 80,000, 1,00,000. நீங்கள் 30,000 நினைச்சிடாம அப்புறம் கொட்டாயிரம் நெருப்பு வைக்கிற மாதிரி வந்தன. எந்த ஒரு கலைஞராக இருந்தால் எந்த ஒரு மாதிரி கலைஞர்களை தேர்வு செஞ்சு போடணும். இப்போலாம் நாடகம் விலை ஏறிடுச்சு. முத மாதிரி இல்லைன்னா ஆடல் பாடலுக்கு 6 லட்சம் 12 லட்சம் கொடுக்குறாங்க. அதை சொல்லியா, என்னைக்கு ஜிஎஸ்டி குறைஞ்சு அன்னைக்கு பூரா நாடக ரேட்டுக்கு ஏறிக்கிருச்சியா? நாடக ரேட்டு ஏறிச்சு. அது மட்டும் இல்ல, ஜிஎஸ்டி. என்னடா சிரிக்கிற? யோசிச்சு சிரிக்கிறியா? எந்த ஒரு நாடகம் வந்தாலும் அன்புலங்களை கொடுங்க, சிறந்த முறையில் அமைத்து தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கின நான் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஆண் வர்க்கம்லாம் போக மாட்டாங்க. சரி, எந்திரிச்சு போனாலும் ஒரு ஆளாத்தான் எந்திரிச்சு போவாங்க. அப்படி எதுவும் 2 பேர் எந்திரிச்சு போனா எதுவும் கட்டிக்கிட்டையும் சாப்பிட்டு வந்து உட்காந்துருவாங்க. சரி, ஆனா பெண்கள்கிட்ட ஒரு ஒற்றுமை இருக்கியா? என்னப்பா ஒற்றுமை? பெண்கள் மாதிரி ஒற்றுமை அந்த நாட்டிலேயே வாழ முடியாது தம்பி. எப்படி தம்பி?
அவங்கள்ட்ட ஒரு ஒற்றுமை. என்ன சாமி? ஒண்ணுக்கு இருக்க போனாலும் 10 பேர் இருந்தேன். ஆமா தம்பி. ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் 10 பேர். காலம் கெட்டு போச்சுலையா? இந்த காலங்கடலை கெடுக்க வச்சுட்டாங்க. ஆமா. இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. சண்டால என்ன லோனு? லோனுனால பல குடும்பம் லோன் தெரியுது. என்னையா லோன்? அப்படி என்னையா? அண்ணே முந்தா நாள் எங்க ஊர்ல ஒருத்தன் பேண்ட் சட்டை ஓட்டு பேக்கு போட்டுதான் வந்தேன். சரி சார் எனக்கு லோனு அவன் கரண்ட் பில் ரீடிங் எடுக்க வந்தேன். ஐயப்பா வீட்டுல 10 ஆதார கார்டு செராக்ஸ் எடுத்து வீட்டுல வச்சுக்கிறது ஐயா. ரெடிமேடாவே இருக்கு. லோன் வாங்குற அன்னைக்கு புருஷங்கார பேசாம பொண்டாடிக்கிட்டேன். பொண்டாட்டி கண்ணங்கரையன்னு இருக்கும். நம்மால் டைலாக் கொடுப்பேன் பாரு, நீ ஆள் கருப்பா இருந்தாலும் ஆள் கலையா இருக்கடியா. எத்து பல்லா இருக்கு நம்மால் பல்லு முத்து சிரிப்பு பார்த்தா அன்னைக்குன்னு பார்த்தா 200 ரூபாய்க்கு மல்லிகை பாயிருப்பேன். வைடி பரட்ட மாதிரியே திர வைடி கழுத என்ன மாதிரி அது தலையில வைவே அப்படின்னு சொல்லுவேன். 10 வருஷம் தாலி கட்டி வச்சிருப்பேன். ஒரு தேங்காய் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். அன்னைக்குன்னு பார்த்தா பூ வச்சுட்டா சொல்லுவேன். உன் மண்டையில பூ இருக்கிற அழகே அழகுடி. அப்படி இருக்க முடியாது சொல்லுவேன். இந்த லோனுக்கும் பல பேர் இருக்கு. ஆசீர்வாதம், விடிவெள்ளி, எல்லண்டி, களஞ்சியம், பிரகதீஸ்வரி. ஆசீர்வாதம் ஒரு லோன் இருக்கு. சரி அதுக்கு ஏன் ஆசீர்வாதம் பேர் வச்சா தெரியுமா? பணம் வாங்குற வரை அந்த புருஷன் முண்டாட்டி அந்த மேனேஜர் ஓயாம கும்பிடுவாங்க. சார் உங்களை நம்பித்தான் இருக்கு, மச்சனை தேவை வச்சிருக்கான், செயின் எடுக்கணும், மோதிரம் எடுக்கணும், இல்லைன்னா நாங்க பிச்சை எடுக்கணும் அப்படின்னு பணம் வாங்குற வரை கும்பிடுவாங்க. பணம் கொடுத்துட்டு அந்த மேனேஜர் கும்பிடுவேன். எப்படி அக்கா 5ஆம் தேதி கட்டிங்க உங்களுக்கு கும்பிடுறக்கா, இல்லைன்னா என்னை வேலை விட்டு நீக்கிடுவாங்க அக்கா அப்படின்னு. அதான் ஆசீர்வாதம். விடிவெள்ளின்னு ஒரு லோன் இருக்கு. அது என்ன தம்பி விடிவெள்ளி? கண்டால விடியுமோ முடியாதோ 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். அவன் லோனுக்காரனா இல்ல புருஷனா நமக்கே சந்தேகமா இருக்கு. சரி வந்து வீட்டு வாசல் வந்து ஒரு பாயை ஒண்ணு விரிச்சிருவேன். விரிச்சு ஒரு விளக்கு ஒண்ணு பத்த வைப்பேன். அதான் விடிவெள்ளியா. அந்த விளக்கு எரியற வரை பணத்தை வசூல் பண்ணுவேன். பணத்தை வசூல் பண்ணோன்னா விளக்கு அமைச்சினா இதோட நம்ம வீடுல இருண்டு குட்டியாச்சிட போயிடுமா. சரி அவங்க வீடுனா விளக்கு பிடிச்சி ஓஹோன்னு ஆயிரணுமா. இதுலயும் 10 பேருக்கு ஒரு ஆளு குழுத்தலைவி இருப்பாங்க. ஆத்தாடி அவங்க அடியே ஆத்தி இந்த நாட்டே ஆளப்போற மந்திரி மாதிரி அவங்க ஒரு 200 ரூபாய்க்கு ஹேண்ட் பேக் வாங்கி போடுக்கிறாரு. நான் தான் குழுத்தலைவி மயிர புடுங்கின தலைவின்னு ஒடிஞ்ச சொட்ட மாதிரி வச்சுக்கிட்டு அவங்க பண்ற பார்த்தா, ஏய் அமுதா நீ பணம் கட்டல உன்னை நீக்கிடுவேன், மயில புடிங்கிடுவேன். அடியா அமுதா நல்ல மரியாதை இல்ல, காசை கட்டிட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்ற அவங்க. அதுவும் இந்த பணம் கொடுத்தே மட்டும் வந்தான்னு வச்சுக்கோ திட்டுற பார்க்கணும். அவன் வீட்டுல இளவுழுக வந்துட்டேன் பேஜில் நாசமா போறேன் ஓயாம வீட்டுக்கு வந்தேன்னா நல்ல மரியாதை இல்ல. காசு வாங்க காசை கொடுத்துட்டு வாங்குறேன் அப்ப தித்திரிச்சு போய் திருந்தேன். அது மொத்தமே இப்ப திடீர்னு காசு போய் கேட்டா சாமி வந்துருது. எப்படி ஆத்தா வந்திருக்கா ஆத்தா பழகா பணத்தை எப்ப கட்டுவேன்டா ஆத்தாடுதான்னு சொல்லியிருக்கேன். நானா சொல்றேன் ஆத்தா எப்ப கட்டுவிய? பணம் வரும்போது கட்டுவேன். ஆத்தா பழகா சொன்னோட பணம் கொடுத்தாலும் ஓடி போயிடுறேன். பாவம் ஆம்பளை ஆள் இப்ப கிளம்பிட்டேன். பணம் போய் கட்டோம்னா அவன் கருப்பா வந்துட்டாங்க. எப்படி கருப்பா வந்திருக்கா பணம் கொடுத்தோம்னா வெறும் மாதிரி தெரிய வேண்டியதான். பாவம் நம்ம கஷ்டத்துக்காக நம்ம பணம் வாங்குறோம். ஆனால் லோனு வாங்குறது பெரிய விஷயம் இல்லை. நம்ம 50,000 வாங்கினோம்னா 70,000 கட்டணும். அது வேற. புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். திங்கக்கிழமை ஒரு லோனு, செவ்வாய் புதன் வியாழை வெள்ளி சனி ஞாயிறு 7 நாளும் லோனு தான். இந்த கடுப்புல தான் புருஷன் தண்ணியை போட்டு நோத்த அம்மன் போட்டு அடிக்கிறது. இதுல நிறைய ஆள் பொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்குறவங்க இருக்கேன். எப்படி பொண்டாட்டி கதவை சாத்திக்கிட்டு ரூமுக்குள்ள வச்சு முதுகுள்ளே மல்லாரும் குத்தும். நம்ம ஆள் உள்ள இருந்தே கத்தான் பாரு, இவன் அடிக்கிற மாதிரியே சாகுடி அது போட்டு முதுகுலே குத்தும். வெளியே வந்து சொல்லுவேன், மாப்பிள்ள உங்க அக்கா பிரிச்சு விட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுடுதண்ணி காய வை அப்படின்னு ஒத்தரம் கொடுக்க. புருஷன் அடி வாங்கினவங்கள்ட்ட வேறவே பொண்டாடிட்டு அடி வாங்காத புருஷனா இருக்கேன். தயவு செய்து சொல்றேன். அதனால புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளவு சம்பளம் வாங்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க என்பதை தெவித்து கொண்டு அண்ணன் சாப்பிடல ஒரு அண்ணன் சொல்லிட்டார், அண்ணன் அந்த கதை லோனு கதையை சொல்லியிருந்தேன் சூப்பர் என்பதை தெவித்து கொண்டு எங்களது கலைப்பணியை நிதியத்தில் உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வந்தாத்தான் இங்கே கலகலகலான் இருக்கு. ஆமா அதெல்லாம் ஏன் மைசெட் அதெல்லாம் ஏற்றுவானே இன்னைக்கு எந்த தொந்தரவுல மைசெட் செஞ்சிருங்க. 2 பாக்ஸ் தான். இதுதான் ஒழுங்கா ஒளிபரிக்குன்னா இதுதான் ஒளிபரிக்கு முந்தா நாள் உணவு உள்ள அடுக்கி வச்சிருக்காண்டா இம்புட்டு. அதை ஊரை ஏமாத்துற வேலை. அன்னைக்கு அக்கான்னு அங்கே உட்கான்னு கேட்க
இங்க ஆத்தாங்கறே ஒருத்தன் வெளியே இருக்க போன அங்க இருந்து ஒடியானே ஏன் என்னடா நோத்தானுங்க ஆத்தாடி செக்ஸ் செட்டா இருக்குமாடா அப்படி ஊரை ஏமாத்துற இப்படி நெடுக இப்படி மைக் செட்டை அடிக்கி ஊருக்காரன் நினைச்சிருவாங்க அந்த மைக் செட்டு பயங்கரமா போடுவாங்க வெளிநாடு மாதிரி பில்டிங் மாதிரி அடிக்கிறானப்பா சாமானத்தை தொங்குற மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்கய்யா ஆமாண்ணே ஒரு ஏணிப்படி மாதிரி அது என்னன்னு ரோப் மாதிரி ரோப்பு ஒண்ணு கிடைக்கிற மாதிரி இருக்கா எல்லாம் செட் பண்ணி வச்சு பார்த்தா சொல்ற அந்த அது ஆளு நினைச்சிருவாங்க 2 லட்சம் 2 லட்சம் போயிட்டுனா பெரிய இதா இருக்குமா கொடுக்கலாம்பான்னு இது மாதிரி மைக் செட் கட்டி நல்லா தெளிவாப்பான்னு இதுக்கு 2000 சேர்த்து கொடுக்க மாட்டீங்க ரொம்ப சிறப்பான முறையில் ஒளிபரிக்க அமைச்சிருக்கும் கணேஷ் ஒளிபரிக்கி அனுபவங்களை சார்ந்த நன்றி என்ன மாதிரி நாடகமே எல்லாமே ஆடல் பாடல்னா என்ன 10 மணிக்கு ஆரம்பிக்கணும் 1 மணிக்கெல்லாம் அள்ளிட்டு போயிடுறேன் அன்னைக்கெல்லாம் தோரம் வச்சு பக்கம் அக்கியம்பட்டின்னு ஒரு ஊர் சரி 12 லட்சம் 10 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணிக்கு சிவாக முடிஞ்சு வச்சு இது லேடிஸ் அலவலன்னு ஆள் ஒரு எங்களுக்கு ஒரு 11 லட்சத்தை கொடுத்து 1 லட்சம் தர மாட்டீங்க 11 லட்சத்தை கொடுத்து 1 லட்சத்தை கொடுத்தாங்க நாங்க நைட்டு 10 மணில இருந்து கொட்டை ஏற கத்துன காலைல 6 ஆணு கத்துனேன் நீங்க என்ன 45 55க்கு மேல மில்லு ஏறுது இல்ல கற்பையா ஆரம்பிச்சா சுப்பிரமணி ஆரம்பிச்சா அவன் குறைச்சி பண்றா நீ மட்டும் காசு கூட இவங்க இணைஞ்சு வந்தாலும் ஊட ஒருத்த வந்து கோர்த்தி இதை காட்டில நான் குறைச்சி பண்ணி இதை காட்டில பெருசு அப்ப நிறைய வேலை இருக்கு எந்த ஒரு நாடகம் வந்து அன்புள்ள கொடுங்க சிறந்த முறையில் அமைத்து தருவாரை இனிமே தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனியே தோழ இந்த பாடல் எனது சொந்த பாடல் நான் தயாரித்து நான் நடித்த பாடல் கார்த்திக் ராஜா திணையத்துறான் யூடியூப் சேனல் பாருங்க அன்பு சொந்தங்களை என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை ஹலோ ஹலோ பாடிரா சாத்தியே நான் வாரே சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே என் மாமெம்பெத்த என் மாதிரி கொழுந்தே நீங்குடுடி கொஞ்சம் காரி விருந்தே கஞ்சி கஞ்சி நாவாரை கொஞ்சி கொள்ள நீவா ஆடிரா சாத்தியே நாவாரே சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே மாமெம்பெத்த என் மாதிரி கொழுந்தே நீங்குடுடி கொஞ்சம் காரி விருந்தே கஞ்சி கஞ்சி நாவாரை கொஞ்சி கொள்ள நீவா ஆடிரா சாத்தியே என்ன தேடுது ஏன் கண்ணு மட்டும் உன்னத்து அடிய வாடி ராசாடே வாரே சுத்தியே பார்த்து பார்வையிலே நான் பூத்த சோலையிலே மல்லிப்பூ நான் வச்சு காத்திருக்க மகராணி மல்லிப்பூ நான் வச்சு காத்திருக்க மகராணி நீ வந்து வச்சுக்கடி மஞ்சள் தாலி ஒண்ணு செஞ்சிருக்க மகராசி நீ வந்து கட்டிக்கடி பூத்து குலுங்குற எனக்காக காத்து கிடக்கிற உனக்காக பூத்து குலுங்குற எனக்காக காத்து கிடக்கிற உனக்காக அடியே வாடி ராசாத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே மாறி கொடுத்து நீ குடுடி கொஞ்சம் காரி விருந்து கஞ்சி கஞ்சி நான் வாரே கொஞ்சம் கொள்ள நீ வாடி ராசாத்தியே நான் வாரே சுத்தியே பார்வையிலே நான் பூத்த சோலையிலே
வணக்கம். நல்லா இருக்கம்மா. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என்ன யாருமே சத்தம் போடாதீங்க. நீங்க பேசுங்க. என்ன மச்சான் மாமா அடடடடா எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ப்ரோ எப்படி போடுங்க. வச்சிக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சிக்குள்ள வச்சிக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சிக்குள்ள சத்தியமா நெஞ்சிக்குள்ள ஒண்ணுமில்லை ஒட்டின பல்லடப்பே பொறுக்கினால மூக்கல பச்சை புள்ள நீ இருக்க வாலி வத்தி கோலிரு வச்சிக்கவா 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 கவா 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 வச்சிக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சிக்குள்ள சத்தியமா நெஞ்சிக்குள்ள ஒண்ணுமில்லை ஆடா போடு போடு இந்த அடி என்ன கதை வேணு சொல்லி தருவே என்ன கதை வேணு அள்ளி தருவே என்ன கதை வேணு சொல்லி தருவே என்ன கதை வேணு அள்ளி தருவே ஏவப்பாளுக்கு கேட்டானா திட்டியது இல்லை கேட்டியதை நீ கேளம்மா விட்டு வச்ச நானே ஒரு தத்தை வேறு இல்லை வேறு கட்ட நீ சொல்லமா அடி பூலோகம் ஓலோகம் எல்லாமே ஓலோகவா உள்ள ராத்து தோடி நீ ஆச்சு வச்சுக்கவா 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 கவா 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 செங்கருப்பு போடுவா போடுவா செங்கருப்பு சாறு கொட்டி வரவா சித்தருப்பு போல ஊறி வரவா வாங்கோனா வாங்கோனா அடி வாங்கோனா அட வாங்கோனா கேட்டேலே எங்கே அத பார்த்தேலா எங்கே எதையோ நினைச்சே அதையே ஜெயிச்சேனா அம்பளையார் இருக்கு நாட்டுக்காரி இருக்கு இருக்கு வாங்கோனா அட வாங்கோனா போற இந்தா போடு இந்தா போடு எக்கப்பு ஆள தெரியாம கால விட்டு அடியை ஜறுக்கிடுவோம் நேரம் தெரியாம தூக்கிடுவோம் பட்டைய கிளப்பிடுவோம் போடு வெயில் அடிக்குது மழை அடிக்குது உட முடிக்குது ஒடி வெடிக்குது நாங்க செம்மவாளு செய்ய சேட்டைக்கு கிடையாது ரூலு வருத்தப்படாத வாலிபர் சங்க அப்படியே அடி ஊத்திக்க போக ஒரு ரவுண்டி ஊறுகாயா நான் இருக்கேன் மாமா ஒரு ரவுண்டு ஊறுகாயாடா இருக்கே எலுமிச்சை பழம் வேணுமா இஞ்சி மரப்பா வேணுமா நெல்லிக்காய் வேணுமா மாங்காய் வேணும் இஞ்சி பூண்டு ஈத்த அடி இத்தனையும் குறிச்சு வந்த நீங்க தானமா கத்தால கத்தால துத்தாத நீ என்ன போடுறா வருது வருது விலகு விலகு எங்கை வெளியே வருது ஆடா அடி ராமே ஆண்டாளு ராவணே ஆண்டாளு எனக்கு ஒரு கவலை இல்லே போரே நான் தாண்டா என் மனசுக்கு ராஜா வாங்குங்கடா ஒரு வெள்ளி பூ நான் கேட்டால் கொடுப்பே கேட்கிற வரத்தை கேட்டுக்கடோ அப்படியே போடு அப்படியே
இவரங்க மேடையில் டான்ஸாக தோன்றி நடித்து கொண்டிருக்கும் காளையாறுகளை சேர்ந்த சேந்தி அவர்களுக்கு எங்களது விழா கமிட்டியின் சார்பாக இந்த மலர் மாலையும் இந்த கைத்தறியாடையும் அணிவித்து கௌரவப்படுத்துகின்றோம். எனக்கு மாலை அணிவித்த எங்க மாமா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. வருமா